For where 2 or 3 meet in my name, I am there among them. மத்தேயு 18:20. 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன். அன்பான சகோதர சகோதரர்களே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். குறிப்பாக நாம் ஜெபம் செய்யும் போது நம்மிலே இருந்து மறைந்து நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? The experience of God, the experience of Christ, the experience of prayer, இதை மூன்றையும் அனுபவித்திருந்தால் அந்த விசுவாசம் ஆழமாக இருக்கும். வெறும் சால்ஜாப்பு, சலசலப்பு, ஆரவாரம் இப்படி இருக்காது. ஆழ்ந்த விசுவாசம், கிறிஸ்துவை முழுமையாக உணர்தல். உங்களுடைய ஜெபத்திலே அப்படி எப்படியாவது எப்பொழுதாவது அந்த முழுமையான பக்தியுடன் ஜெபிக்கும் பொழுது இறை தன்மை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையை உணர்ந்திருக்கிறீர்களா? என்னுடைய அனுபவத்தை ஒன்று சொல்லுகிறேன். 1971 குருமடத்தில் 3 ஆண்டுகள் இந்த தத்துவயியல் ஃபிலாசபி முடித்த பிறகு ஓராண்டு களப்பணிக்கு அனுப்பப்படுவோம். அப்படி களப்பணிக்கு கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பாப்புலியூர் பள்ளிக்கூடத்தில் வார்டனாக அனுப்பப்பட்டேன். அங்கிருந்து அப்பொழுது பங்களாதேஷ் சண்டை நடைபெற்றது. அங்கு வாலண்டியர்ஸ் தேவை என்று அங்கிருந்து பங்களாதேஷ் அனுப்பப்பட்டோம். அங்கே கல்கத்தா அருகிலே சால்ட் லேக் என்ற ஒரு பெரிய ஒரு பொட்டல் வெளி, இப்பொழுது அங்கெல்லாம் பயங்கரமாக ஃப்ளாட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் நிறையா வந்து ஒரு பெரிய ஹார்ட் ஆஃப் கல்கட்டா மாதிரி ஆகிப்போச்சு. அந்த காலத்தில் ஒரு பொட்டல் வெளி, அங்கு கேம்ப் மாறி போட்டு இந்த அகதிகள் எல்லாம் தங்க வைக்கப்பட்டார்கள். அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் என்று அழைக்கக்கூடிய பங்களாதேஷ், பிறகுதான் அது பங்களாதேஷாக மாறினது. அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்பொழுது அந்த சண்டை ஏற்பட்டதினால் அகதிகளாக எல்லாம் கல்கத்தாவுக்கு ஓடி வந்து விட்டார்கள். இந்திய அரசு அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு வேண்டிய உணவு, உடை இவைகளெல்லாம் கொடுத்தது. நம்முடைய காரித்தாஸ் நிறுவனம் அதுதான் எங்களை அழைத்தது. இப்படி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பல இடங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அழைக்கும் பொழுது ஒரு 4 சகோதரர்கள் சென்ட் பீட்டர்ஸ் செமினரியில், உதாரணமாக நம்முடைய மேட்டாசனத்தில் 4 சகோதரர்கள் அந்த பணிக்கு சென்றோம். இதில் நானும் ஒருவன். அங்கு போய் பார்க்கும் பொழுதுதான் மனிதனுடைய உயிர் எவ்வளவு கேவலம், எவ்வளவு சீப், எவ்வளவு மோசம் என்பதையெல்லாம் உணர முடிந்தது. எத்தகைய வசதியும் கிடையாது. குடிக்க தண்ணீரோ, சாப்பிட உணவோ, தங்குவதற்கு இடமோ ஒன்றும் கிடையாது. ஒரு மாதிரி உப்பு பூத்த மண், அதில் ஒரு ஷெட் மாதிரி போட்டு ஆயிரக்கணக்கில் அகதிகள் இருக்கிறார்கள். அப்படி இந்த சுகாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் உடனே என்ன ஏற்படும்? தொற்று நோய், எபிடமிக், காலரா, ஃப்ளூ, அம்மை, இப்படி பல வகையான நோய்கள் வந்து தினம் தினம் ஏராளமானவர்கள் செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள். அதில் இன்னும் மிக மிக மோசமானது என்னென்றால், பச்சிளம் குழந்தைகள் செத்த பிறகு தூக்கி வெளியில் போட்டுடுவாங்க. அவங்களுக்கே வாழ முடியாது, பச்சிளம் குழந்தை என்ன செய்யும்? ஆகவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி காலையில் அப்படியே போய் பார்க்கணும். எங்கேயாவது அந்த குழந்தைகளுக்கு இருக்கும், அது நாய்கி கடித்து கையெல்லாம் போய் சின்ன பின்னமாக இருக்கும். அதையெல்லாம் எங்களுக்கு ஒரு விதமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை போட்டு ஒரு திருவிழா எப்படி இந்த போர் போடுறதுக்கு ஆங்கர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போட்டால் மணலில் போட்டால் குழி ஆகும். அந்த குழியில் இழுத்து போட்டு அதை போட்டு மூடணும்.
நாற்றம், எங்கே பார்த்தாலும் பிண நாற்றம். இந்த சமயத்தில் இந்த தொற்று நோய், அம்மை நோய் கண்டுவிட்டது. அம்மை நோயெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, அதெல்லாம் இப்போ இங்கே கிடையாது. அம்மை நோய் நாம் ஒழித்து விட்டோம் இந்தியாவில். பெரியம்மை நோய், இந்த சின்ன சின்ன கொத்தமல்லி அம்மை, விளையாட்டம்மை, அண்ட் வேர்க்கூறு மாதிரி வருது, அதை தான் பார்த்துருப்பீங்க. தவிர பெரிய அம்மை யாராவது பெரியவங்க வயசானவங்க பார்த்துருக்கலாம். 1 பைசா அளவுக்கு ரவுண்டாக இருக்கும், மஞ்சள் கலரில் சீல் பூத்து நாரும், எங்கே பார்த்தாலும். பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அம்மை நோய். அவை நாங்களாம் தடுப்பூசியெல்லாம் போட்டுக்கிட்டோம், பத்திரமா தான் இருந்தோம். இந்த வாலண்டியர்ஸ் வந்தவங்களில் ஒரு வயசான டாக்டர் ஒருத்தர், அவருக்கு அம்மை நோய் கண்டது. ஒரு 20 நாள் படுத்த படுக்கையாக இருந்து ஏஞ்சார், முகமெல்லாம் அப்படியே பள்ளம்பள்ளமாக ஆகிப்போச்சு நோய் வந்து. சரி, வயசானவர், அவர் கொஞ்சம் கருப்பாக வேறு இருப்பார், அவர் ரிட்டையர்ட் டாக்டர், ஓகே அப்படின்னு. அடுத்தது ஒரு அழகான இளம் டாக்டர் பானர்ஜி, கல்கத்தா மெடிக்கல் காலேஜில் முடிச்சுட்டு அப்போ தான் அவர் இந்த சோஷியல் சர்வீஸ் செய்கிறதுக்காக வந்தார். அவருடைய முகத்திலும் இந்த அம்மை தழும்புகள். டாக்டர் படித்தார், தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் இருந்து ஏஞ்சி வந்தார், முகத்தில் எல்லாம் அந்த அம்மை தழும்புகள், ஆழமான தழும்புகள். சாதாரணமாக இந்த வேர்க்கூறு மாதிரி இருக்காது. ஐயோ பயங்கரமாக நாங்கள்லாம் நடுங்கி போயிட்டோம். என்னடா அது, இந்த மாதிரி ஒரு வம்பளை வந்து மாட்டிக்கிட்டோமே, கடவுளே சேவை செய்ய வந்தோம் என்று தினம் தினம் செபித்தோம். ஒரு நாள் காலையில் என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. காய்ச்சல். என்னப்பாச்சு? காய்ச்சல். எங்கே முதுவை காட்டு, முதுவில் ஒன்றும் இல்லை. மணியும் திறந்து பார்த்தாங்க, கழுத்துக்கு கீழே ஒரு அம்மை வந்துருச்சு. எனக்கும் அம்மையும் வந்துருச்சு. எப்படி இருக்கும் மனநிலை நினச்சி பாருங்க. ஏற்கனவே 2 டாக்டர் முன்னாடி இருக்கிறாங்க, ஒரு வயசான டாக்டர், ஒரு யங் டாக்டர். 2 பேரும் தங்களை காப்பாற்றி கொண்டார்கள். ஆனாலும் முகம் விகாரமானது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயோ நமக்கும் அம்மை நோய் வந்துவிட்டதா, சரி என்று அந்த மொரேல் டவுன் போச்சு. என்ன செய்ய போகிற கடவுளே, நீ விட்ட வழி. கண்டிப்பாக சாக விட மாட்டாங்க, டாக்டர்லாம் பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் முகத்தில் இந்த வாழ்ந்த வடுக்கள், அம்மை வடுக்கள் நிச்சயமாக ஏற்படும் என்ற ஒரு கலக்கம் நிறைந்த மனநிலை. அங்கே ஒரு ஃபாதர் இருந்தார், அருமையான ஒரு ஃபாதர், இந்த கேம்ப் டைரக்டராக. அவர் சொன்னார், தாமஸ், டோன்ட் வரி, இன்றைக்கு மாலையில் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் உன்னுடைய படுக்கைக்கு அருகிலே வந்து திருப்பலி ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். அன்றைக்கி மாலையில் நான் படுத்திருந்த படுக்கைக்கு பக்கத்திலேயே மேஜை போட்டு திருப்பலி ஒப்பு கொடுத்தார்கள். எல்லாம் செபித்தார்கள். மனப்பூர்வமாக செபம். செபம் என்றால் அப்படிப்பட்ட உருக்கமான செபமாக இருக்க வேண்டும். செபித்தார்கள், நானும் செபித்தேன். அடுத்த நாள் எந்த டாக்டர் அந்த அம்மை நோய் கண்டு மறுபடியும் அவர் வேலை செய்கிறார், பணி செய்கிறார், வந்து பார்க்குறார். இன்னும் அம்மை தழும்புகள் இருக்கின்றனவா? இல்லை. அடுத்த நாள் வந்து பார்க்குறார், அம்மை தழும்புகள் இருக்கின்றனவா? இல்லை. அவருக்கே ஆச்சரியம், ஏன் இன்னும் வரல? நேரம் வந்திருக்கணுமே, நிச்சயமாக வந்திருக்கணுமே. வரவில்லை, வராது. மீண்டு விட்டேன். மருத்துவத்தால் அல்ல, செபத்தால். இப்ப கவனிங்க, 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருந்து ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் எல்லாம் கூடி ஜெபிக்கின்றோம் ஒவ்வொரு வாரமும். அந்த ஜெபத்திலே நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய அனுபவம் எவ்வாறு இருக்கிறது? மனம் ஒன்றி ஜெபிக்கிறோமா, அல்லது மனம் பல வகையான பராக்குகளிலே கலைந்து கொண்டிருக்கிறதா? ஒருமுனைப்படுத்தப்பட்ட ஜெபமாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும்.
2 and 3 bound and free என்று சொல்லப்படுகிறது. 2 அல்லது 3 பேர் சேர்ந்து இருக்கும் பொழுது நாம் பல வகையான கட்டுகளிலிருந்து மீட்கப்படுவோம். Christ becomes visible only if 2s and 3s who represent him love like he did. We 2s and 3s must remain bound free. இந்த 2 அல்லது 3 பேர்கள் ஜெபிக்கின்ற தன்மையிலேதான் கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் இருக்கிறது. நேற்று மாலை அந்த பிரசன்னத்தை பற்றி மறையுரையாளர் நமக்கு நற்கருணை ஆராதனையின் பொழுது எடுத்து எம்பினார். உபசரிப்பு அல்ல, உடன் இருப்பு இயேசு விரும்புவதும் அந்த இயேசுவினுடைய உடன் விருப்பு நமக்கு சக்தி தருவதும். மார்த்தாள் மரியாள் நிகழ்ச்சியிலே இயேசு என்ன சொல்கிறாள்? மார்த்தா மார்த்தா, நீ பல வகை காரியங்களில் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்று, அது மரியாள் தேர்ந்து கொண்டார், நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். என்ன நல்ல பங்கு? உடன் இருப்பு, கிறிஸ்துவோடு பிரசன்னமாக இருத்தல். அந்த கிறிஸ்துவோடு பிரசன்னமாக இருத்தல் உபசரிப்பை விட மேலானது என்று இயேசுவும் அன்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று நாம் இயேசுவோடு இருக்கும் பொழுது குறைந்தபட்சம் ஜெபத்தின் தன்மையிலே, ஜெபத்தின் வேளையிலே இயேசுவோடு இருக்கும் பொழுது இயேசு நமக்கு தெம்பாக இருக்கிறார் என்பதை உணர்தல் வேண்டும். Love is the fulfillment of the law. The greatest is love. 1 கொரிந்தியர் 13:13. அன்பே பிரதானம், அன்புதான் அனைத்திற்கும் ஊற்றாக அமையக்கூடியது. You are the light of the earth. You are the salt of the earth. Your light must shine before people. நீ உலகிற்கு உப்பாக ஒளியாக இருக்கிறாய். உன்னை பார்த்து மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு கிறிஸ்டியன் பிரசன்ஸ் என்பது மற்றவர்களை விட மாறுபட்டதாக இருக்க வேண்டும். இருக்கிறதா? இல்லை என்றால் உன்னுடைய கிறிஸ்துவ விசுவாசம் வீண். கிறிஸ்துவ விசுவாசம் ஒரு வெளி வேடம். கிறிஸ்துவ விசுவாசம் ஒரு ஹம்பக். ஏனென்றால் என்னை பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், கிறிஸ்துவின் விழுமியங்களை பார்க்க வேண்டும். இத்தகைய எண்ணத்தில் நம்முடைய வாழ்வு அமைதல் வேண்டும். பாண்டிச்சேரியிலேயே அதிகமான ஆண்டுகள் இருக்கின்ற பங்காக நம் பங்கு இருக்கிறது. 324 ஆண்டு திருவிழா. அடுத்த வருஷம் மிகப்பெரிய ஒரு மைல்கல் வரப்போகிறது, 325. ஒரு ஜூபிலிக்கு 25 வருஷம், 3 நூற்றாண்டுகளுக்கு 12 ஜூபிலி. இது 13வது வெள்ளி ஜூபிலியாக அடுத்த ஆண்டு வரப்போகிறது. 325 ஆண்டுகள் என்ன சாதித்தோம்? எந்த வகையில் வளர்ச்சி, எந்த வகையில் கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு சான்று? கல்லறைக்கு போனா முதல் 3 வேத சாட்சிகளாக, அவர்களை வேத சாட்சிகள் என்றே சொல்லலாம், உழைத்த குருக்களின் கல்லறைகள் அங்கு இருக்கின்றன. 3 ரோஸ் கலரில் இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா கல்லறையில் தெரியும். இங்கு உழைத்த முதல் 3 குருக்கள். அப்புறம்தான் மேட்டாசனத்துக்கு போச்சு கல்லறையெல்லாம். முதலில் உழைத்த கன்னியர்கள் கல்லறையும் அங்கு இருக்கிறது. அதே போன்று விசுவாசிகள் 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறந்தவர்கள் இங்கு இருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் இத்தனை ஆண்டுகள் இங்கே இருக்கின்றன. இருக்கும் பொழுது அது இன்னும் எப்படி வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்? நீ உலகத்துக்கு ஒளி, நீ உலகத்திற்கு உப்பு, அதன் சாரத்தை பெற்றவர்களாக இருத்தல் வேண்டும். இருக்கிறோமா? நகுதற் பொருட்டன்று நட்டல், மிகுதிக்கண் மேற்சொன்று இடித்தற் பொருட்டு.
நல்ல கவனிங்க, இடித்தற் பொருட்டுனா இடிச்சு சொல்லுவதற்காகத்தான் உண்மையான மொழி இருக்க வேண்டும். ஐயோ அவங்க கோச்சுக்குவாங்களே, இவங்க வருந்துவாங்களே, இப்படி சொன்னா அவங்களுக்கு பிடிக்காதே. ஒரு தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகள் அது அல்ல. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கசக்குதோ இனிக்குதோ, இதுதான் உண்மை. நகுதற் பொருட்டன்று, சிரிப்பதற்காக ஜாலியா ஜோக் கமெண்ட்ஸ் அல்ல, இடித்தற் பொருட்டு இடித்து காட்ட வேண்டும். இதுதான் உண்மை, கிறிஸ்துவத்தினுடைய உண்மை. குறள் 784. இந்த பூமிக்கு ஆபேல் சிந்திய ரத்தம் போதும், பகையை அழிப்போம், உறவை வளர்ப்போம். முதலாக பொறாமையினால் சகோதரர்களுக்கிடையே வந்த முதல் கொலை குற்றம் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பூமிக்கு ஆபேல் சிந்திய ரத்தம் போதும், பகையை அழிப்போம், உறவை வளர்ப்போம். இந்த உலகை நான் ஒரு முறைதான் வலம் வருவேன். யாருக்காவது எந்த நன்மையாவது செய்ய முடிந்தால், யாருக்காவது அன்பை காட்ட முடிந்தால் நான் இப்போதே செய்து விடுகிறேன். ஒத்தி போடவே கூடாது. ஏனெனில் நான் இந்த வழியே மறுபடியும் வர முடியாமல் போகலாம். இறைவன் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு வாய்ப்பு இது. இத்தகைய வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம், சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வோம், செம்மையாக பயன்படுத்திக் கொள்வோம், முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம். ஜெபம். லார்ட், make me an instrument of your healing love and peace. Give me wisdom and courage to bring your healing love and saving truth to those in need of healing restoration. ஆண்டவரே, என்னை உமது அன்பு, சமாதானம் மற்றும் குணமளிக்கும் கருவியாக்கும். ஞானத்தையும் திடத்தையும் அன்பையும் மீட்பளிக்கும் உண்மையும் அளித்து பிறருக்கு மறுவாழ்வும் குணமும் அளிக்கச் செய்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.